நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டிங்கன்னா, கதரும் பாகிஸ்தான், ஒப்பந்தத்தால் ஒன்றும் புடுங்க முடியாது, இந்தியா பக்கம் சாய்ந்த சவுதி அரேபியா. இந்த செய்தி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்ட செய்தி கொட்டி கிடக்க போகுது இந்த வீடியோவில். உதாரணமாக சொல்ல போனோம்னா, அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்யாவுக்கு எதிராக களம் இறங்குகிறது ஐரோப்பிய ஒன்றியம். அது மட்டும் இல்லை, நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மீது நிறைய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். எஸ்டோனியா நாட்டின் மீது ரஷ்யானுடைய விமானங்கள் பறந்ததாகவும் அதை நேட்டோனுடைய கூட்டுப்படைகள் விரட்டி அடித்ததாகவும் சொல்கிறாங்க. எஸ்டோனியாவில் பறந்த ரஷ்யாவுடைய விமானங்கள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஜார்ஜியாவிலும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போலந்திலும் விமானங்கள் பறந்தது. ஒட்டுமொத்தமாக ஈஸ்டர்ன் சென்டாரில் இருக்கக்கூடிய நேட்டோ படைகள் ரஷ்யாவினுடைய விமானங்களை தொடர்ச்சியாக விரட்டி அடித்து கொண்டு இருக்கின்றனவாம், அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தை கொண்டு. ஸோ மொத்தத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா போரானது உலக போராக மாறுகிறதா? நேட்டோ நாடுகள் மீது தொடர்ச்சியாக ரஷ்யா பார்த்தீங்கன்னா விமானத்தை பறக்க செய்வதன் மூலமாக நேட்டோ நாடுகளுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? அசந்தா நேட்டோ நாடு மீதும் ரஷ்யா தாக்குதல் தொடுக்க தயாராகிறதா? நேட்டோ நாடுகள் விமானம் பறக்கின்ற போது அதனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய படைகள் ரஷ்யா படைகளுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக ஒரு கருத்தியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது போலந்து, ஜார்ஜியா மற்றும் எஸ்டோனியா போன்ற நாடுகள் மீது ரஷ்யா தன்னுடைய விமானத்தை பறக்க வைக்கிறதா? தெரியலங்க. இந்த மாதிரி நேட்டோ நாடுகள் மீது ரஷ்ய விமானம் பறக்கின்ற தருணத்தில் அந்த நாடுகள் பதட்டம் அடைகின்றன. அமெரிக்காவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏப்பா ரஷ்யாக்காரன் திருந்தவே மாட்டான் போல இருக்குது, உலக போரை உருவாக்க போகிறான், அதற்கு நாம் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர்கிட்ட எஸ்டோனியா அதிபர் பார்த்தீங்கன்னா பேசி இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு ரஷ்யா பொறுத்த வரைக்கும், நாங்கள் எஸ்டோனியாவுடைய நிலப்பரப்புக்கும் போல, ஜார்ஜியாவுடைய நிலப்பரப்புக்கும் போல, போலந்தினுடைய நிலப்பரப்புக்கும் போல, ஏற்கனவே இங்கெல்லாம் எங்களுடைய ட்ரோன் போனதாகவும் சுட்டு வீழ்த்தினதாகவும் சொன்னீங்க. ஆனால் அந்த ட்ரோனுடைய பாகங்கள் கூட நீங்கள் தரவே இல்லை. மொத்தத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க, ரஷ்யா மீது பழி போடாதீங்க, நாங்கள் எல்லை கட்டுப்பாடை எப்போதுமே மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு ரஷ்யா தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தினோம்னா ஐரோப்பிய ஒன்றியமானது ரஷ்யா இடத்துல இருந்து எண்ணெய் வாங்குறத முற்றிலும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அழுத்தம் தருகின்றார். ரெண்டாவது, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எந்த நாடுகள்லாம் எண்ணெயை சப்ளை செய்தோ அந்த நாடுகள் மீதெல்லாம் 100% வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தம் தருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் மீது வரி போடுவது சரியாக இருக்காது. எண்ணெய் மட்டுமே வர்த்தகமாக நாம் செய்யலை, மற்றபடி ஏகப்பட்ட பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியமானது சீனா மற்றும் இந்தியா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யுது. அவையெல்லாம் எண்ணெய் பொருட்கள் மீது மட்டுமா நம்ம 100% வரி போட முடியும்? வரி போட்டால் ஒரு நாட்டுக்கு மொத்தமாக தான் போட முடியும். அப்போ எல்லா பொருட்கள் மீதும் விலை ஏறும். அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையை தரும். ஐரோப்பிய ஒன்றியமானது வாங்கும் திறன் கொண்டது, உற்பத்தி திறன் இல்லை. அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும், ஏப்பா நாங்கள் எண்ணெய் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரஷ்யா மீதே நாங்கள் கூடுதலான பொருளாதார தடையை விதிக்கிறோம், எப்படி விதிப்பீங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்கின்ற பொழுது, எரிவாயு நாங்கள் வாங்குறோம் இல்லையா, அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய ரெஃபினரியை வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நயாராக இருக்குது, அதை மீறி பொருளாதார தடை விதிக்கிறோம். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மறைமுக கப்பல்கள் சேருது ரஷ்யாவில் இருந்து, அவை மீது நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம். இப்போது ரஷ்யாவிலிருந்து நேரடியாக எண்ணெய் கப்பலானது ஐரோப்பியாவுக்கு போகாது, அவை பிற நாட்டிலிருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஐரோப்பிய ஒன்றியத்தில் போய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இறக்கிட்டு வந்துடும். ஆனால் பிற நாட்டில் நிரப்புகின்ற எண்ணெயும் ரஷ்யாவுடைய எண்ணெயாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரடியாக கப்பலானது ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வர்றதை விட
வேற நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய எண்ணெயை ஏற்றிக்கிட்டு ஐரோப்பிய நாட்டுக்கு வருகின்ற கப்பல் மீது நாங்கள் தடை விதிக்கிறோம். ரெண்டாவது, ரஷ்யாவுடைய நாணய மாற்று கிரிப்டோ கரன்சி இருக்குதுல்ல, அதன் மீது நாங்கள் தடையை போடுறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய ஆசிய வங்கி அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கணக்குகளுக்கு நாங்கள் தடை போடுறோம். ரெண்டாவது, சீனாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தடை போடுறோம். அப்படி இல்லையா, சீனா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்தெந்த ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்குதோ அந்த ஆலைகள் மீதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தடை போடுறோம். மொத்தத்தில் போலி பெயரால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கலாம், போலி பெயரால் ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து சேரக்கூடிய ரஷ்ய கப்பலாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கண்டறிந்து நாங்கள் மொத்தமாக தடை போட்டுறோம். ஸோ மொத்தத்தில் ரஷ்யாவுக்கு இதெல்லாம் கூடுதல் தடையாக இருக்கும், இல்லை கூடுதலான வரியை போடுறோம். அதன் மூலமாக ரஷ்யாவுக்கு வருகின்ற வருமானத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நேச நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் முழுவதுமே நாங்கள் தடை விதிச்சிடுறோம். அப்போ ரஷ்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும் இழப்பு தானே ஏற்படும். அதனால் ரஷ்யாவுக்கு என்னவெல்லாம் சூன்யம் வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் பார்த்து நாங்கள் சூன்யத்தை வைக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியா, சீனா போன்ற நேரடியாக அந்த நாடுகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, வரியும் விதிக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி நாம் சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிகமாக எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறோம். நம்மளை விட சீனா அதிகமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யுது. ஸோ இந்த 2 நாட்டின் மீதும் 100% வரி நேரடியாக விதிக்காமல் ரஷ்யாவுடைய ப்ராப்பர்ட்டிகள் எங்கெல்லாம் குவிந்து கிடக்கிறதோ, ரஷ்யாவுடைய நாணய மாற்று எதன் மூலமெல்லாம் நடக்குதோ அதன் மூலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தடையை விதிச்சு போடுறோம். ஏற்கனவே அமெரிக்கா அந்த மாதிரி தடையை தான் விதிச்சிருக்குது ரஷ்யா மீது. அந்த தடையை நாங்களும் போடுறோம் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமானது சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறதாம். அந்த 27 நாடுகளும் சீனா, இந்தியா மீது நாம் 100% வரி போடலாம் அப்படின்ற கருத்தியலுக்கு வந்தாங்கன்னா பிறகு நாங்கள் 100% வரி போடுறோம். ஆனால் இது வரைக்கும் பேசி பார்த்துட்டோம், இந்த 27 நாடுகளும் சீனா, இந்தியா மீது 100% வரி போகிறதுக்கு ஒத்துக்கலப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமானது நேரடியாக நாங்கள் ரஷ்யாவுக்கு ஏதாவது சூன்யம் வைக்க முடியும்னா வைக்கிறோம், ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சூன்யம் வைக்க முடியாது அப்படின்னு கைவிரித்து இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு துயரமான செய்தி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மணிப்பூர் எப்போதும் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அமித்ஷாவும் மோடியும் ஒன்று சேர்ந்து. அதனால் மணிப்பூர் முழுவதுமே வந்து அமைதி திரும்பியது. நம்ம மோடி அவர்களும் போயிட்டு அங்கே நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு வந்தார். இப்படி மணிப்பூர் அமைதியாக இருக்கின்ற தருணத்தில் நேற்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. மணிப்பூர் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நம்போர் சபா லீக் என்ற பகுதி வழியாக அசாம் ரைபிள் படைப்பிரிவினர் போயிட்டு இருந்திருக்காங்க. இரவு பொழுதுல திடீர்னு யார் தாக்குதல் நடத்தினாங்கன்னு தெரியலைங்க. அசாம் ரைபிள் படைப்பிரிவை சார்ந்த 2 வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றாராம். உடனடியாக நம்போர் சபா லீக் பகுதியை ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைத்து இராணுவமானது தேடிக்கொண்டிருக்கிறது. எதற்காக தாக்குதல் நடத்தினாங்க, ஏன் தாக்குதல் நடத்தினாங்க என்ற விவரமானது நமக்கு முழுமையாக தெரியவே இல்லை. இப்போ தான் நம்ம மோடி அவர்கள் போயிட்டு வந்தார். 2 இனக்குழுக்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி திரும்பியது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதியோடு ஒட்டுமொத்தமான நக்சலையும் ஒழிச்சிட்டு 2026 மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் நக்சல் இல்லாத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்று அமித்ஷா முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது திடீர்னு வந்து இந்த தாக்குதல் ஏன் நடத்தினாங்க என்ற விவரம் தெரியாமல் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க குழம்பி கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கிடையில் நம்முடைய ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு. எங்களை பார்த்து கற்றுக்குங்கப்பா தயவு செய்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் என்று பார்க்கின்ற போது, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது எதற்காக நம்ம தாக்குதல் தொடுக்கிறோம், ஏன் போர் செய்கிறோம் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன, அந்த இலக்கு நம்ம எட்டிட்டோமா அதோட போரை முடிச்சுக்கணும். நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம், ஆனால் விரைவாக போரை முடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்முடைய இலக்கு என்னவா இருந்தது, பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை அழிக்கணும். குறி வச்சோம், அடித்தோம், முடிஞ்சு போச்சு, போரை நிறுத்திக்கிட்டோம்.
இதற்கு பிறகு நம்ம போரை தொடர்ந்து இருந்தோம் என்றால் பிறகு ஈகோ வந்துடும். நான் போரை நிறுத்துறதா இல்லை நீ போரை நிறுத்துறதா, உன்னை நான் அழிக்கிறேன்னா என்ன நீ அழிக்கிறியா அப்படின்னு ஈகோ வந்துடும். கடைசி வரைக்கும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும். இரண்டாவது, பொருளாதாரம் மொத்தமாக வீழ்ச்சி அடையும். அடிப்படை கட்டமைப்புகள் சிதைந்து போயிடும். அதற்கு பிறகு நாடு ஏழ்மையான நிலையை நோக்கி போகும். அப்படிதான் ரஷ்யா உக்ரைன் போரானது நடந்து கொண்டிருக்குது. இஸ்ரேல் காசா போரானது நடந்து கொண்டிருக்குது. அதனால இலக்கு என்ன என்பதை பார்த்து முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போரை தொடங்கணும். அப்போதான் முடிவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். அதனால எங்கள் இலக்கை எட்டின பிறகு நாங்கள் எல்லாவற்றத்துக்கும் தயார். பேச்சுவார்த்தை மூலமாக போற முடிவு கொண்டு வந்தோம். அந்த மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் போர் நடக்குதோ அவங்கெல்லாம் எங்களை பார்த்து கற்றுக்குங்கப்பா, நாடு நலமாக இருக்கும், மக்களும் வளமாக இருப்பாங்க அப்படின்னு நம்முடைய ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதற்கு இடையில் பாகிஸ்தான் மீது நம்ம தாக்குதல் தொடுக்கின்ற போது விடியற் காலை 1:25க்கு தாக்குதல் தொடுத்தோம். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, விடியற் காலை 1:25க்கு தாக்குதல் தொடுக்கிறாங்களே இந்தியாக்காரங்க, என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து இன்னைக்கு விளக்கம் வந்திருக்கிறது. ஏன்னா நம்ம தாக்குதல் தொடுக்கின்ற பகுதி முழுவதுமே இஸ்லாமியர்கள். அவங்க விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணுவாங்க. அதனால் மக்கள் நடமாட்டமானது அதிகமாக இருக்கும். சரி, 1:25க்கு முன்பாக எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போவாங்க, வருவாங்க, இப்படி ஏகப்பட்ட மக்கள் நடமாட்டங்கள் இருக்கும். அதனால் 1:25 என்கின்ற போது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி குளிர்ச்சி அடைய தொடங்கும். அதனால் உறக்கங்கள் அதிகரிக்கும். அந்த தருணத்தில் எல்லா மக்களும் உறங்க போயிடுவாங்க, உயிரிழப்புகள் இருக்காது. அதனால் யார் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று நாம் குறி வச்சுமோ அவங்கள பக்காவாக போட்டு அடிக்கலாம். இரண்டாவது, இந்தியா போர் தொடுக்குது, அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று எவனோ ரெடியாக இருப்பான் இல்லையா, அவனையே குறி வச்சு அடிக்கலாம் இல்லையா. அதனால் பொதுமக்களுடைய உயிருக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கின்றதுக்காக 1:25க்கு நாம் விடியற் காலையில் போர் செய்தோம் என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கிடையில் காசாவில் பார்த்தீங்கன்னா தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலானது தீவிரப்படுத்தியிருக்கிறது. இப்படி தீவிரப்படுத்தியிருக்கிற இந்த தருணத்தில் காசாவில் இருக்கின்ற மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறுகின்றார்கள். இது வரைக்கும் 1,25,000 பேர் வெளியேறி இருக்கின்றார்கள். அதுலேயும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முழுமையான தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறது. வான்வழி தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், தரைவழி தாக்குதல் என்று சொல்லிட்டு மும்முனை தாக்குதலில் ஈடுபட்டு இருக்குது இஸ்ரேல். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் காசா மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். உடனே போர் நிறுத்தத்தை செய்யணும் அப்படின்னு ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி மொத்தமாக நிறுத்திவிட்டது. எதனால் நிறுத்திச்சு? கொத்து கொத்தா மக்கள் சாகின்ற போது எதற்காக காசாவில் போர் நிறுத்தம் கூடாது? அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்குது அப்படின்றத மட்டும் பேசுகிறீங்க, ஆனால் இஸ்ரேல் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலை ஐநா கண்டித்து இருக்கிறதா? அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் செய்யாமல் இதுக்கு மட்டும் ஏன் செய்கிறீங்க? ரெண்டாவது, அமாஸை பொறுத்த வரைக்கும் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டலை கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, மக்கள் குடியிருப்பை பதுங்கு இடமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க மக்களை விட்டுட்டு எட்ட வரணும் என்று வேண்டுகோள் வச்சிங்களா? எதுவுமே பண்ணாமல் ஏயா போரை நிறுத்தணும் மட்டும் சொல்கிறீங்க? போரினால் பாதிப்படையக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அகதிகளாக எகிப்து ஏற்றுக்குமா? இல்லை காசா சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாம் நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி அகதிகளாக அவங்களை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்துக்கு பிறகு காசாவில் அவங்க போய் தங்கி வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா மக்களை காசாவை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாம் நாடுகள் ஏற்றுக்குச்சுன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கு நாம் ஒத்துழைக்கலாம். ஆனால் அகதிகளாக கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாம் நாடுகள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்ததுக்கு கண்டிக்க மாட்டீங்க. ஆனால் இஸ்ரேல் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் ஒழிப்பதிலிருந்து கைவிடணும், போர் நிறுத்தம் செய்யணுமா அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு வைத்து தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தி ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதையும் அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடிச்சிடுச்சு. இப்போவும் கொண்டு வந்தாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா முறியடித்து விட்டது. இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது. ஏன்னா அப்பாவி மக்கள் கொல்றாங்க, அமாசுகளை எப்படி வேண்டுமானாலும் வேட்டையாடலாம், ஆனால் அடிப்படையில் எதுவும் அறியாத மக்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டிலாம் சாவலாமா அப்படின்னு தான் இந்தியாவுடைய எண்ணம். அதற்காக போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தது. ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படியே முறியடித்து விட்டது. இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது இந்தியாவையும் குறிவைத்துத்தான் பாகிஸ்தான்காரன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கிட்ட ஒப்பந்தம் போட்டான்.
ஏன்னா எப்போதும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் சண்டை நடக்கும். அதனால் நேட்டோ கூட்டமைப்பில் எப்படி பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை தான் வந்து பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்டாங்க. ஆனால் சவுதி அரேபியா இன்னைக்கு தெளிவாக சொல்லிடுச்சு, ஒன்று இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு எதிரானது, ரெண்டாவது வந்து இஸ்ரேலுக்கு எதிரானது, மூன்றாவது இந்த நிகழ்வுகளுக்கு எதிரானது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு எதிரானது, குறிப்பிட்ட நாடுகளுக்கு எதிரானது என்று எங்கள் ஒப்பந்தம் இறுதி செய்யவே இல்லை. மூன்றாவது இந்தியாவுக்கு எதிரானது கிடையாது. இந்தியா சவுதி அரேபியா நீண்ட நாளாக நண்பர்கள். இப்போ இந்தியாவுடைய உறவானது இன்னும் பலப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு யாராலையும் பாதிப்படையக்கூடாது. பாகிஸ்தானிடம் போடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தினால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சவுதி உறவானது பாதிப்பு அடையவே கூடாது. எங்களுடைய நெருங்கிய நண்பன். அதனால பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தா கூட நாங்கள் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதற்காக மட்டும்தான் வேலை பார்ப்போம். ஸோ நாங்கள் இந்தியா பக்கம்தான் நிற்போம் அப்படின்னு சவுதி அரேபியா தெளிவாக சொல்லி பிடிச்சி சவுதியினுடைய மூத்த அதிகாரி வந்து சொல்லிட்டாரு. பாகிஸ்தானுடைய கனவுல மண்ணு விழுந்து போச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சவுதிக்கு அணு ஆயுதங்களை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது கொடுப்போம். ஏன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்கள் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுகின்ற போது எங்களுக்கு ஏகப்பட்ட பொருள் உதவியை சவுதி அரேபியா தான் கொடுத்துக்கிட்டே இருந்தது. பணத்தை அவங்க தான் கொடுத்தாங்க, பொருளும் அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால் இன்னைக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் இறுதி செய்திருக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் பணம் கொடுத்து உதவி செய்த சவுதிக்கு அணு ஆயுதங்களை தாராளமாக தரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சவுதி மீது எவன் கை வைத்தாலும் சரி அவனை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. அணு ஆயுதங்களை சவுதிக்கு கொடுத்துட்டு போ, ஆனால் சவுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா விஷயத்தில் தலையிட மாட்டோம், நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்தியாவுக்கும் சவுதிக்கும் அந்த அளவுக்கு வர்த்தகம் நடக்குது. இந்தியா தான் சவுதியினுடைய இரண்டாவது பொருளாதார கூட்டாளி. உலகத்தில் எத்தனையோ நாடு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தொழில் தொடங்கியிருக்கலாம், ஆனால் இந்தியா தான் இரண்டாவது இடத்துல இருக்குது. அதிகமான தொழில்களும் அதிகமான முதலீடுகளும் இந்தியா தான் செஞ்சிருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறவங்களில் நான்காவது பெரிய நாடு, அதிக முதலீடு செஞ்சிருக்குது, 4வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி 2 நாட்டுக்கு இடையில முதலீடுகளும் வர்த்தகமும் ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்திருக்கக்கூடிய நிலையும் இருக்கின்ற பொழுது எப்படிப்பா போய் இந்தியாவை வந்து சவுதி அரேபியா தாக்கும்? எண்ணெயை இப்போ ரஷ்யா கிட்ட வாங்கினாலும் கூடுதலாக நாம் நம்முடைய தேவைக்கு சவுதி அரேபியா கிட்ட இருந்து தான் அதிகமான எண்ணெயை வாங்குறோம். அதனால் இந்தியாவும் சவுதியும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். கருத்தியல் மூலமாகவும் சரி கொள்கை அளவிலும் சரி நமக்குள்ள முரண்பாடே கிடையாது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய அதிகப்படியான மக்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போயிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விவகாரமானவர்கள் என்று இல்லை, வேலைக்கு வந்திருக்கிறவர்கள் என்ற ரேஞ்சில் மட்டும் நிறுத்திக்கிறாங்க. அதனால் இந்தியாவும் சவுதியும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்களாக இருப்பதனால இந்தியா மீது எக்காலத்துக்கு நாங்கள் போர் தொடுக்கவே மாட்டோம். பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டாலும் கூட அந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதற்கான வேலையை தான் பார்ப்போமே கண்டி இந்தியா மீது கை வைக்க மாட்டோம். பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் போட்டால் கூட இது இந்தியாவுக்கு எதிரானது கிடையாதுங்க. இந்தியா எங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை கதற விட்டுருக்குது. ஒப்பந்தம் போட்டாலும் இந்தியாவை ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சவுதி அரேபியா நம்ம பக்கம் சாய்ந்திருப்பது அரசியல் களத்தில் விழியை அகல விரிய செய்திருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தியெல்லாம் எப்படி இருந்தது? இன்னும் நிறைய செய்தியை சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நேரம் ஆகி போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.